என்னன்னா நம்ம மத்தியோட ஊராட்சியில் வந்து தண்ணி பிரச்சனை பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழே தண்ணீர் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னன்னா ஒட்டுமொத்த மத்தியோட ஊராட்சியில் வந்து தண்ணி வந்து சுத்தமாகவே இல்லை, நல்ல தண்ணின்றதே இல்லை. இப்போ நம்ம மத்தியோட ஊராட்சின்றது பல தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுக்கு போயிட்டு வரேன், எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரேன். பின்தங்கிய கிராமத்தில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிடங்களாக இருக்கும். அடிப்படை வசதியான ஆதாரமே தண்ணி தான் நமக்கு. ஆனால் அந்த அடிப்படையான தண்ணி இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஜல்ஜீவன் திட்டத்துக்குள்ள நம்ம ஒரு 38 வீடு கொடுத்துருக்கு. ஆனால் நல்ல தண்ணியும் இல்லை பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன தீர்வு? இது வந்து நமக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். ரொம்ப என்னென்னா இது நீங்கள் சொல்கிறதுக்கு இப்போ நம்ம கூட்டு குடிநீர் திட்டத்தில் வந்து நம்ம வந்து இந்த தீர்மானம் கிராம சபை வழியாகவும் நமக்கு என்ன கேட்போம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இல்லை இப்போ என்னன்னா இப்போ இந்த கூட்டு குடிநீர் திட்டம்ன்றதே சுத்திகரிக்கப்பட்ட நீர் தான். பட் ஆனால் ஃபில்டர்ன்றதே இல்லையே. இல்லை அது அவங்க ஃபில்டரேஷன் வைக்கலையே. இல்லை நம்ம வந்து அதுக்கு தான் கேட்டிருக்கேன். அது இல்லை வச்சிருக்காங்க. நான் இங்கே இப்போ திட்டம் நான் எடுத்து நான் இருக்கு பாருங்க, 5.3 லட்சத்தில் வந்து திட்டம் வச்சிருக்காங்க. எங்கள் வீட்டு பிள்ளைல தான் இந்த போர்டு இருக்கு வச்சிருக்கு. ஆனால் அந்த ஃபில்டரோ எதுவுமே இல்லை. அதில் வச்சுருக்க மோட்டர் கூட இல்லையே. லோக்கல் அது லோக்கல் மோட்டரே இல்லையே. அது வந்து வீட்டு அதாவது வந்து நம்ம அந்த இதுக்குள்ள ஓஹெச் இருக்கு பார்த்தீங்களா, அதுனா வீட்டுல குடிக்கலாம். அந்த இல்லை நல்ல தண்ணி வரலங்கிறேன். அப்போ அதுக்கு என்ன தீர்வுன்றது சிம்பிள். இப்போ நான் வந்து ஆர்கியூ பண்ணல, நல்ல தண்ணி வரல, அதுக்கு என்ன தீர்வு? நம்ம வந்து ரோட் போடுறது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கூட்டு குடிநீர் திட்டம் வாங்குவோம் கேட்குறோம். இல்லை திட்டம் கொடுத்துருக்கு, இதில் நல்ல தண்ணி வரல, அதை ஏன்னு கேட்குறேன். அப்போ திட்டம் இப்போ அந்த கூட்டு ஜல்ஜீவன் திட்டத்துடைய அடிப்படை ஆதாரமே வந்து நல்ல தண்ணி, சுத்திகரிக்கப்பட்ட நீர். நமக்கு இருக்கிற ஓன் சோர்ஸோட தான் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை இதுக்கு என்ன சொல்யூஷன்? சொல்யூஷன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு நல்ல தண்ணி எங்கேயுமே தண்ணி இல்லை, தண்ணின்றதே கிடையாது. அடிப்படை ஒரு தண்ணியே இல்லாம நம்ம வந்து நம்மள்ட்ட ஓன் சோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ எல்லாமே தண்ணியே வரலங்கிறாங்க.